இந்த கிளாஸில் வேஸ்ட் பேண்ட் ஜாயின் பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம வேஸ்ட் பேண்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் ஒன்று, ஃப்ரண்ட்டில் ஒன்று வைக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ராவாக நடுவுலேயும் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுக்கிட்டு அந்த கார்னர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுங்கள், அந்த ஊக் சைட் ஜாயின் பண்ணும்போது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஈவனாக உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அகைன் வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லைட்டாக பெண்டாக இருக்கனால நான் நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை இப்படி ஈவன் பண்ணி விட்டுட்டு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆர்ம் சைடு வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்தையும் ஒன்றா ஈவனாக வச்சு ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோடு கிழித்து மடித்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை.